ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோல MS எக்ஸல்ல என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நார்மல் சார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைலா பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோல பிவட் சார்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றத தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க, ரொம்பவே முக்கியமான டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மல் சார்ட்டுக்கும் பிவட் சார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத சொல்றேன், கவனிங்க. நார்மல் சார்ட்ன்றது ஃபிளெக்சிபிளா இருக்காது, அண்ட் தென் நம்ம டேபிள்ல இருக்கிற என்டையர் டீடைலையுமே ஒரே சார்ட்ல காட்டிடும். அண்ட் நார்மல் டேபிள பேஸ் பண்ணி மட்டும் தான் நார்மல் சார்ட்ன்றது கிரியேட் பண்ண முடியும். இதுவே பிவட் சார்ட் அப்படின்றது சேம் as pivot table மாதிரி தான், flexible and summarized detail மட்டும் தான் கொடுக்கும், and then pivot table மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். புரியுதுங்களா? அது எப்படின்னு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம pivot table எடுத்த எக்ஸாம்பிள் தான். டுபாகூர் மளிகை கடையில எந்தெந்த டேட்ல எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த கஸ்டமரால எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற டேட்டாவா தான் இங்க ஒரு ரேஞ்சில போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த ரேஞ்சில ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு நேரா இன்சர்ட் டேப் பண்ணீங்கன்னா இங்க சார்ட்ஸ் அப்படின்ற குரூப்ல பிவட் சார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேம் பிவட் டேபிளுக்கு எப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆச்சோ அதே டயலாக் பாக்ஸ் தான் இங்கேயும் ஓபன் ஆகுது. ஆனா நேம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. கிரியேட் பிவட் சார்ட் அப்படின்னு நேம் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். என்ன கேக்குது? ரெண்டு கேள்வி தான் கேக்குது. சூஸ் த டேட்டா தட் யூ வாண்ட் டு அனலைஸ், அதாவது உங்களோட சோர்ஸ் டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம ஆல்ரெடி உஷாரா என்ன பண்ணோம், இந்த ரேஞ்சில ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு பிவட் சார்ட் ஓபன் பண்ணதுனால அந்த டேட்டா மொத்தமா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸலே செலக்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் செலக்ட் ஆகல அப்படின்னா மேனுவலா நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேக்குது? சூஸ் வேர் யூ வாண்ட் தி பிவட் சார்ட் டு பி பிளேஸ்ட் அப்படின்னு கேக்குது. நியூ ஒர்க் ஷீட்ல பிளேஸ் பண்ணணுமா இல்ல எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லயே வேணுமா அப்படின்றத கேக்குது. நமக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லயே வேணும், அதுவும் இந்த லொகேஷன்ல வேணும்ன்றத செலக்ட் பண்ணிட்டோம். சாரி, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்றேன். இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, பிவட் சார்ட்டும் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பிவட் டேபிளும் வந்திருக்கு பாருங்க. நீங்க பிவட் சார்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிவட் டேபிளும் கிரியேட் ஆகி வந்துடும். அதுக்கு தான் சொன்னேன், பிவட் டேபிள பேஸ் பண்ணி தான் இந்த பிவட் சார்ட்ன்றது இருக்கும். ஓகே, பட் இந்த சார்ட் எம்டியா இருக்கு, என்னோட டேட்டா எல்லாம் எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இங்க ரைட் சைட்ல கைப்புள்ள இருக்காரு பாருங்க, பிவட் சார்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட நம்ம சோர்ஸ் டேட்டால இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸும் லிஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுல எந்த ஹெட்டிங்ஸ எந்த ஃபீல்டுல நீங்க சூஸ் பண்ணி போடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பிவட் சார்ட்டை நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? புரியலனா லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 4 டிராக் ஃபீல்ட்ஸ் என்னென்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிராக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இங்க இருக்கிற நம்ம டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ், எதனா கேட்டகரியில நம்ம ஹெட்டிங்ஸ் இருக்கோ அந்த கேட்டகரிஸை இழுத்துட்டு வந்து போடுறோம் பாத்தீங்களா. இந்த டிராக் பண்ணி இதுல டிராப் பண்றதுக்கு பேரு தான் டிராக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபில்டர்ஸ் இருக்கு, லெஜெண்ட் சீரிஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு, ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு, வேல்யூஸ் ஒன்னு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எடுப்போம் பாருங்க. இந்த வேல்யூஸ் அப்படின்ற டிராக் ஃபீல்ட் பிவட் டேபிள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பிவட் டேபிள் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒன்லி நம்பர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கிற வேல்யூஸை தான் இங்க டிராக் பண்ணி போடணும். சோ நம்ம டேபிள்ல நம்பர் வேல்யூஸ் எங்க இருக்கு பாருங்க. யூனிட்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே நம்பர்ஸ் இருக்கு, அண்ட் தென் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற டாபிக் கீழே நம்பர்ஸ் இருக்கு. அதாவது இது வேல்யூஸ், நம்பர் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இங்க டேட் கீழே இருக்கிறதெல்லாம் அது டேட் ஃபார்மேட்ல போயிடும். சோ அதை கணக்கு எடுத்துக்க கூடாது. இந்த நம்பர் ஃபார்மேட்டிங்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுக்கணும். அதனால இந்த வேல்யூஸ் டிராக் ஃபீல்ட்ல ஒன்னு யூனிட்ஸ் டிராக் பண்ணலாம், இல்ல சேல்ஸ் அமௌண்ட் டிராக் பண்ணலாம். நம்ம சேல்ஸ் அமௌண்ட்டை டிராக் பண்ணி இதுல போடலாம். அடுத்து இங்க ஆக்சிஸ்ன்றதுல எதை டிராக் பண்ணி போடணும்ன்ற சொல்றேன் பாருங்க. அவங்களே ஆக்சிஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எந்த கேட்டகரியில நீங்க பிவட் சார்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் அமௌண்ட் வேல்யூஸ்ல இருக்குங்க, கரெக்டா? சோ எந்தெந்த டேட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற கேட்டகரியில நீங்க பிவட் சார்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க டேட்னு இருக்கு பாருங்க. டேட்டை டிராக் பண்ணி இங்க ஆக்சிஸ்ல போட்டீங்கன்னா இதுல டேஸ ரிமூவ் பண்ணிடுறேன், டேட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன், ஒன்லி மந்த் மட்டும் வச்சுக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷுவல் வேல்யூவும் இங்க காட்டுது. நெக்ஸ்ட் ஜனவரி மந்த் எவ்வளவு இருக்கு, பிப்ரவரி மந்த் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மந்த் வைஸ் நமக்கு டேட்டாவை ஷோ பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. இதே இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி பாருங்க. சிம்பிளா எனக்கு மந்த் வைஸ் வேண்டாம், எந்தெந்த ஐட்டம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்ற டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க ஐட்டம் அப்படின்றத டிராக் பண்ணி இதுல போட்டேன். பீன்ஸ் எவ்வளவு இருக்கு, கேரட் எவ்வளவு இருக்கு, பிளாட் பீன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு எல்லா ஐட்டமும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்ற டேட்டா நம்மளுக்கு காட்டுது. இல்ல எந்தெந்த கஸ்டமர்லாம் எவ்வளவு மணி கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற டேட்டா வேணும் அப்படின்னா சிம்பிளா இந்த ஐட்டம் அப்படின்றதே ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமர் அப்படின்றத டிராக் பண்ணி ஆக்சிஸ் ஃபீல்ட் டிராக் ஃபீல்ட்ல போட்டீங்கன்னா நல்லா பாருங்க கஸ்டமர்ஸ் நேம் எல்லாம் கீழே காட்டுது. அதாவது எந்தெந்த கஸ்டமர் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா
விஷுவலா நம்மளுக்கு இங்க காட்டுது. சரிங்களா, பார்த்த உடனே பக்காவா புரியுதுங்களா? ஓகே, கஸ்டமர் டிராக் பண்ணி மேல போட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில உங்களால பிவட் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் ஐட்டம்ஸை டிராக் பண்ணி ஆக்சிஸ் கேட்டகரியில போடுறேன். நெக்ஸ்ட் இந்த லெஜெண்ட் சீரிஸ்னு ஒன்னு இருக்கு பாருங்க. நம்ம இங்க எந்த கேட்டகரியில சார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், எந்தெந்த ஐட்டம்லாம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். இது கூடவே எந்தெந்த ஐட்டம் எந்த மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாவோ வேணும் அப்படின்னா சிம்பிளா இந்த மந்த் அப்படின்ற நல்லா பாருங்க, இங்க மந்த்னு போட்டிருக்கு. ஆனா இங்க மந்த்தே இல்லையே, வெறும் டேட் மட்டும் தான் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. டேட்டு அதுவே என்ன பண்ணிருச்சுன்னா டே தனியா, டேஸ் தனியா, மந்த் தனியா பிரிச்சு வச்சிருக்கு பாருங்க ஹெட்டிங்ஸ். நமக்கு தேவையானது மந்த் மட்டும் தான். சோ அந்த மந்த் அப்படியே டிராக் பண்ணி லெஜெண்ட் சீரிஸ்ல போடுறேன். நல்லா கவனிங்க, ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஜனவரி மந்த் சேல்ஸ் ஆனது, ஆரஞ்சுல இருக்கிறது எல்லாமே பிப்ரவரி மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆகுன்ற டேட்டாவா காட்டுது. பார்த்தோன்னே எவ்வளவு ஈஸியா புரியுது பாத்தீங்களா? இதுதான் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் டேட்டாவா காட்டுறதுக்காக தான் இந்த லெஜெண்ட் சீரிஸ் அப்படின்ற டிராக் ஃபீல்டை யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் ஆல்ரெடி நம்ம பிவட் டேபிள்ல பார்த்த மாதிரி தான், ரெண்டும் சேம் தான் ஒர்க் ஆகும். இந்த ஃபில்டர்ல நீங்க எதை சூஸ் பண்ணி போடுறீங்களோ, இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமர் அப்படின்ற ஃபீல்டை எடுத்துட்டு வந்து இதுல இழுத்து போடுறேன். என்ன இருக்கு புதுசா, கஸ்டமர் அப்படின்ற ஃபில்டர் லேபிள் இன்னும் வந்திருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம இங்க பண்றது எல்லாமே பிவட் சார்ட்ல மட்டும் சேஞ்ச் ஆகலங்க. அந்த பிவட் சார்ட் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா பின்னாடியே பாருங்க பிவட் டேபிளும் அதுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே வருது. கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ ஃபில்டர் டிராக் ஃபீல்ட்ல கஸ்டமர் அப்படின்ற ஃபீல்ட டிராக் பண்ணி போட்டதுனால பின்னாடி பிவட் டேபிள்லயும் அந்த ஃபில்டர் லேபிள் காட்டுது, பிவட் சார்ட்லயும் ஃபில்டர் லேபிள் காட்டுது. இப்போ இந்த டிராப் டவுன் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா கஸ்டமரோட நேமும் இங்க லிஸ்டா காட்டுதுங்களா? உங்களுக்கு எந்த கஸ்டமர் நேம் வேணுமோ அவரை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அவரோட டீடைல் மட்டும் தனியா காட்டும். இதுதான் அந்த ஃபில்டர் டிராக் ஃபீல்ட். ஓகேங்களா? நான் அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுறேன், நம்ம இப்போ தேவைப்படாது. ஓகே, இந்த மாதிரி ஒன்லி ஸ்பெசிபிக் டேட்டாவை பார்க்கறதுக்காக தான் இந்த ஃபில்டர் டிராக் ஃபீல்டை யூஸ் பண்றோம். ஓகே, இந்த 4 ஃபீல்ட்ஸ் எதுக்குன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிவட் சார்ட்ல என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்றத பார்க்கலாம் பாருங்க. சேம் ஆஸ் நம்ம நார்மல் சார்ட்ல எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணமோ அதே கஸ்டமைசேஷன் இதுலயும் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களால தீம் மாத்திக்க முடியும், நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும், கலர் மாத்திக்க முடியும், சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இதுலயும் இருக்கு. சேம் நார்மல் சார்ட்ல எப்படி நம்ம எலிமெண்ட்ஸை எடிட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் ஐகான் ஒன்று இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அதையே கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும். இப்போ ஆக்சிஸ்னு இருக்கு, அது எலிமெண்ட்ல இருக்கு, இருக்கட்டும். ஆக்சிஸ் டைட்டில்ஸ் இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. ஆக்சிஸ் டைட்டில்ஸ்ன்றது என்ன, கிளிக் பண்றேன். லெஃப்ட் சைடுல இங்க இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் அமௌண்ட். கரெக்ட்டுங்களா? அதை உங்களால எடிட் பண்ணி மாத்திக்க முடியும். சேல்ஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் கீழே பாட்டம்ல ஆக்சிஸ் டைட்டில் என்ன கொடுக்கணும், ஐட்டம் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சார்ட் டைட்டில் இருக்கு. இந்த சார்ட்டோட டைட்டில் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ். டேட்டா லேபிள்ஸ்னா தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு பாருக்கு மேலேயும் ஒரு வேல்யூ காட்டுதுங்களா, அதாவது அந்த பார் எந்த வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற வேல்யூ தான் இந்த டேட்டா லேபிள்ஸ். ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸையோ இல்ல பொசிஷனையோ உங்களால இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டேட்டா டேபிள் தெரியும், எரர் பார்ஸ் அது தேவைப்படாது. ட்ரெண்ட் லைன் வேணும்னா ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணிக்க முடியும். ஜனவரி மந்த்துக்கு மட்டும் வேணுமா இல்ல பிப்ரவரி மந்த்துக்கு வேணுமான்றதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன், நல்லா இல்லை பார்க்க. நெக்ஸ்ட் இந்த சார்ட்டோட தீம், உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணும் அப்படின்றத உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பாரோட கலர்ஸை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எனக்கு இந்த தீமே வேணாங்க, இந்த சார்ட்டே வேணாங்க, எனக்கு வேற சார்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா நார்மல் சார்ட்ல எப்படி கிரியேட் பண்ணமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க டிசைன் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ரைட் சைட்ல பாருங்க சேஞ்ச் சார்ட் டைப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா சார்ட்டும் இங்க லிஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு பை சார்ட் வேணா பை சார்ட், பார் சார்ட் வேணா பார் சார்ட், இல்ல காம்போ சார்ட். ஆல்ரெடி நம்ம நார்மல் சார்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காம்போ அப்படின்றது என்னன்னு தெரியும். கிளஸ்டர்ட் பார் சார்ட் வேணும்னா கிளஸ்டர்ட் பார் சார்ட், நெக்ஸ்ட் லைன் சார்ட் வேணும்னா லைன் சார்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு டிஃபால்ட்டா காலம் சார்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ உங்களால செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் சிம்பிளா பார் சார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பார் சார்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் லேபிள்ஸ் பாருங்க, டிஃபால்ட்டா இங்க 2 ஃபில்டர் லேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இங்க ஃபில்டர்ல டிராக் பண்ணி போடுறது இல்லாம பிவட் சார்ட் நம்மளுக்கு இங்க ஆக்சிஸ்ல இருக்கிற ஹெட்டிங்க்கும் லெஜெண்ட் சீரிஸ்ல இருக்கிற ஹெட்டிங்க்கும் ஃபில்டர் லேபிளை எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த ஐட்டம் அப்படின்ற டிராப் டவுனை கிளிக் பண்ணனா நம்மளோட ஐட்டம் நேம் எல்லாம் இருக்கு. நமக்கு பர்டிகுலரா பீன்ஸ் அண்ட் கேரட் டேட்டாவை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பீன்ஸ்
கேரட் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க பீன்ஸோட பிப்ரவரி மந்த் டீட்டெயிலும் ஜனவரி மந்த் டீட்டெயிலும் காட்டுது. சேம் கேரட்டோட பிப்ரவரி மந்த் டீட்டெயிலும் ஜனவரி மந்தோட டீட்டெயிலும் காட்டுது. இல்ல எனக்கு வேண்டாம் ஃபில்டர் கிளியர் பண்ணும் அப்படின்னா மறுபடியும் அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணி கிளியர் ஃபில்டர் ஐட்டம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் கிளியர் ஆயிடும். சேம் as மந்த்ஸ் அப்படின்ற ரெட் ஃபில்டர் லேபிளுக்கும் இதே தான். ஜஸ்ட் டிராப் டவுன் ஐக்கனை ஓபன் பண்ணி உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் மட்டும் செலக்ட் பண்ணி ஜனவரி மந்த் மட்டும் வேணும்ன்றத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஜனவரி மந்த் மட்டும் வரும். இல்ல பிப்ரவரி மந்த் வேணும் அப்படின்னா பிப்ரவரி மந்த் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட டேட்டாவை மட்டும் காட்டும். நெக்ஸ்ட் இந்த டிராப் டவுன் ஐக்கனை ஓபன் பண்ணி கிளியர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபில்டர் லேபிளே பாத்தீங்கன்னா சார்ட் ஆப்ஷன் கூட உங்களால பண்ணிக்க முடியும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்லயும் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும், டிசெண்டிங் ஆர்டர்லயும் டேட்டாவை உங்களால அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், பிவோட் சார்ட்னா என்ன அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல் எக்ஸல் டியூட்டோரியல் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.